பசங்க வீட்டில் இருக்கும்போதுனாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மெனு கார்டு உங்ககிட்ட கேட்டு தான் சமைப்பேனே. ஸ்கூல் டேஸ் எல்லாம் என்னோடய இஷ்டத்துக்கு தாங்க நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவேனே, அவங்க இஷ்டத்துக்குலாம் இறங்கவே மாட்டேன். அதுக்காகவே இந்த லீவு மட்டும் அவங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த லீவில் மட்டும் நீங்கள் கொடுக்குற மெனு கார்டு தான் நான் சமைப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் போல் 2 பேரும் எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலை நின்றுட்டாங்களா. நானும் சாதம் சாம்பார் ரசம் வாழைக்காய் லிஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டேன். சரி சாதம் மீந்துருச்சுன்னா நைட்டு போல் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். சாதம் மீந்ததை பார்த்துட்டு 2 பேர் எப்போ சரின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் 7 மணி போலாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் முக்கால்வாசி எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னமோ என் 2 பசங்களும் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது சாதம் மீந்துருச்சுன்னா அம்மா அழகாக புளி ஊற்றி அம்மிக்கு வச்சுட்டு வறுத்த சாதம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், பீட்ரூட் சாதம், இந்த 4 சாதம் மட்டும்தான் மாற்றி ரொட்டீனாக எடுத்துகிட்டே போவேன். என்ன தான் சொல்லுங்கள், அந்த வறுத்த சாதம் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே.